இந்த சாமந்தி செடி பாருங்க, 2 நாள் முன்னாடி வந்து லைட்டாக இந்த பச்சை பசங்க லைட்டாக இருந்தது. சரி காஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லி எடுத்து பார்த்தேங்க. எடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து புதுசாக அந்த ஒரு ஸ்டெம்மு ஸ்டார்ட் ஆயிருந்தது. அந்த ஒயிட் கலராக வரும் பாருங்க, புதுசாக வரும் மண்ணுக்குள்ளே இருக்கும்போது ஒயிட் கலராக தான் அந்த துரு ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி வந்துருந்தது. சரி நான் அப்படியே விட்டுருந்தா கூட ஒரு வேளை பொழைச்சிருந்துருக்கலாம். நான் வந்து லைட்டாக இது வரைக்கும் காஞ்சி போயிடுச்சு. சரி இது வரைக்கும் காஞ்சி போயிடுச்சு, இது மட்டும் தான் இருக்குது, சரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது பார்க்குறேன் இது வரைக்கும் ஒரு ஒயிட் கலராக அந்த புது துளிர் இருந்துருந்துங்க. சரி நான் அதிலே பாட்டிலே போட்டு போயிட்டேன். பாருங்கள் அழுகி போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் எடுக்கவே எடுக்காது, 2 மாதம்லாம் அப்படியே விட்டுருங்க. அது காஞ்சி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுருங்க. அது உள்ளே வந்து புதுசாக வந்து துளிர் ஸ்டார்ட் ஆகி வந்துடுங்க. இந்த மாதிரி எடுத்து பார்த்து திருப்பி வச்சிங்கன்னா வரவே வராதுங்க. இது மேலே இருக்கிறது காஞ்சி போயிடுச்சு, ஆனால் உள்ளே இருந்து ஸ்டார்ட் ஆகி வருது பாருங்க. உள்ளே இந்த மாதிரி இருந்திருக்கு. நான் தான் இப்போ திருப்பியும் அவசரப்பட்டு எடுத்துட்டும் போலக்குது. இது பாருங்க, உள்ளே பாருங்க ஒயிட் கலராக இருக்குது பாருங்க. இது வந்து அந்த துளிர் தாங்க, உள்ளேருந்து வேர்லேருந்து வந்ததுங்க. இப்போ இது எப்படி நான் இது பண்ணுறதுன்னு தெரியல. வேரும் உயிரோடு தான் இருக்குது. தேவையில்லாமல் எடுத்து பார்த்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. திருப்பியும் வச்சா வருமா இல்லைன்னு தெரியல. சரி வச்சு பார்க்குறேன். பாருங்க அப்படி தெரியுதா பாருங்க, அப்படியே இருந்தால் கூட வந்திருக்கும் பொழுதுங்க. அதில் ஊறி அப்படியே இந்த ஸ்டெம்மு இந்த காஞ்சி போய் அப்படியே வச்சுருந்தா கூட வந்திருக்கும் பொழுதுங்க. எடுத்து பார்த்தனால பாருங்க, இங்கே பாருங்க வேறு இந்த புதுசாக துளிர் வந்திருக்கு பாருங்க. தெரியுதா பாருங்க, ஒயிட் கலராக இருக்கு பாருங்க. இங்கே இந்த வேரும் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது. இது வந்து இதுதாங்க புது துளிருங்க. உள்ளே இருந்து தாங்க அந்த ஷூட் ஸ்டார்ட் ஆகும். சரி இதிலே வச்சிடலாம். அந்த தேங்காய் நார்னா கொஞ்சம் ஈஸியாக வளரும். பாட்டு வந்து 2 நாள் முன்னாடி நான் ஒரு இதில் மாற்றி வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள். இதை அப்படியே விற்கிறேன். இது ரொம்ப அழுத்திலாம் விட போகிறது கிடையாதுங்க. அப்படியே சும்மா தேங்காய் நார் மட்டும் தான் போட்டு மூடி விட போகிறேன். பாருங்கள் தேங்காய் நாரில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். நான் தண்ணி அப்படியே பாயிற மாதிரிலாம் நான் ஊற்றலை, சும்மா தாங்க அப்படியே தெளிச்சு விட்றேன். கட்டிங்ஸ் போடும்போது கவர் போட்டு மூடி வைங்க, ரூட்டு சீக்கிரமாக வளரும்னு சொன்னீங்களே. இந்த மாதிரி இந்த வெயிலுக்கெலாம் வந்து அந்த சாமந்தி செடியெலாம் நம்ம அப்படியே மூடி வைக்க முடியாதுங்க. மழை காலத்தில் வேணால் நம்ம மூடி வைக்கலாம், ஆனால் வெயில் காலத்தில் வைக்க முடியாது. பாருங்கள் இது வந்து நான் குரங்கு வந்துட்டுன்னு சொல்லிட்டு கவரை கட்டி வச்சேன் பாருங்கள். மற்ற அந்த தக்காளி செடிலாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க. இந்த மாதிரி நான் கட்டி வச்சேன் பாருங்கள். அந்த வெயில் அனலுக்கு இது காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். இங்கே கட்டி வச்சேன் பாருங்கள், மேலே இங்கே கட்டி வச்சேன், இதுவும் காஞ்சி போயிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு கவரை பெரிய கவரை கொண்டு இது வரைக்கும் கட்டி வச்சேங்க பாருங்கள். இது ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி வெயில் காலத்தில் கவர்லாம் போட்டு கட்டக்கூடாது.